கொஞ்சம் மாறும். ஒரு வாரம் மாறி உட்காருங்க. மோகன் அங்கேயே உட்காருங்க, இங்கே வந்து உட்காருங்க. என் பக்கத்தில் உட்காந்து ஒரு நாள் ஆராதிச்சு பாருங்க. தேவன் எனக்கு தெரியல ஏன் இப்படி பேச வைக்கிறான்னு தெரியல. நமக்குள்ள ஒரு ஐக்கியம் வேணும், நமக்குள்ள ஒரு இது வேணும், ஒரு ஒன்னஸ் வேணும். அப்போதான் நம்ம வளர முடியும். நாங்க மாத்திரம் பிரசங்கிக்க கூடாது, நீங்களும் அந்த லெவலுக்கு வளரணும். பாஸ்டரோட தரிசனமே அதான். ஊழியக்காரர்களை உருவாக்கணும், எவாஞ்சலிஸ்ட்டை உருவாக்கணும், லீடர்ஸை உருவாக்கணும். எனக்கும் ஆண்டவர் கொடுத்த தரிசனம் தான். ஏன்னா எனக்கு சபை என்று கிடையாது, நான் சபை என்று தொடங்க முடியாது. அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான். உனக்கு சபை கிடையாதுன்னு சொன்னார். தட் இஸ் வை ஐ அம் நாட் ரன்னிங் எ சர்ச். எனக்கு சபை கிடையாது, என்னோட ஊழியம் அது இல்லை, நான் அழைக்கப்பட்டது அது இல்லை. ஆண்டவர் சொல்லுவார், இவன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டான், நீ சொல்லு, சுவிசேஷத்தை சொல்லு, ஏற்றுக்கொள்ள சொல்லு, அவனை தேவனோடு நெருங்க சொல்லு, அதன் மூலமாய் கிரியை செய்ய சொல்லு. அப்போ தேவன் அவர் மூலமாய் கிரியை செய்வதை நான் பார்க்கிறேன். அவர்கள் ஒரு காலம் ஒரு வருடம் 1.5 வருடம் கழித்து பார்க்கும்போது ஊழியம் செய்கிறதை பார்க்கிறேன். இதுதான் எங்களுடைய அழைப்பு. 2 பேருடைய அழைப்பு தான் அதான் நாங்கள் ஒருமனப்பட்டு போக முடிகிறது. பிரியமான சகோதரர்களே, இன்று நம்ம ஒரு தீர்மானம் செய்வோம். கண்டிப்பாக ஒருவரையாவது நம்ம கூப்பிடுவோம். வாரத்தில் ஒருவரையாவது நமக்கு யார் தொடப்பட்டோமோ ஒன்றை கூப்பிட்டு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இந்த வாரம் என்ன நடந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது ஜெபிக்கிறதுக்கு ஏதாவது ஜெப குறிப்பு இருக்கா அப்படின்னு விசாரிப்போம். விசாரிச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணி பார்ப்போம். ஒரு மாறுதல் வருதான்னு பார்ப்போம். there should be some revelation. நம்ம ஒரு ஆலயத்துக்கு போறோம், அந்த ரூட்டீன் வேண்டாம். அந்த ஆலயத்துக்கு போறோம், ஒரே சீட்ல உட்காரோம், ஒரே மாதிரி பாட்டு பாடுறோம், ஒரே மாதிரி எந்திரிச்சு போறோம். அந்த இதை கொஞ்சம் மாற்றுவோம், கொஞ்சம் மாறி பார்ப்போம், என்ன ஆண்டவர் செய்யறான்னு பார்ப்போம். இந்த வருஷம் ஒரு தீர்மானம் பண்ணுவோம், நம்ம மற்றவர்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருதான்னு பார்ப்போம். இது ஒரு தீர்மானமாக எடுக்க வேண்டும். ஏனென்றால் நேற்றுக்கு இது வாசிக்கும் போது ரொம்ப வேதனை வந்துச்சு. நானும் இது செய்யறது கிடையாது, நான் யாரையும் கூப்பிடுறது கிடையாது. ஆனால் என்னுடைய சுபம் அப்படி. நான் ஏன் அனைவரை கூப்பிடுறது இல்லைன்னா, ஓப்பனாக சொல்கிறேன், தேவையில்லாமல் நான் ஏதாவது பேசுவேன், அவங்களும் தேவையில்லாத ஏதாவது சொல்லுவாங்க, மற்றவங்களை பற்றி சொல்லுவாங்க. அது எனக்கு பிடிக்காது. அது குறை கொள்ளுவாங்க, நம்மளும் ஏதாவது தெரியாமல் சொல்லிடுவோம், அப்படியே பிரதர் ஆமாம் அப்படிதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம சொல்லக்கூடாத வார்த்தைகள் விடும். அதற்காகவே நான் அவாய்ட் பண்ணிடுவேன். ரொம்ப அப்படி ஆண்டவர் ஏவப்பட்டா அவனை நான் கூப்பிட்டு பேசுவேன், காரியத்தை ஒண்டி பேசுவேன், முடிச்சிருவேன். ஏனென்றால் அனாவசியமான பேச்சுகள் வேண்டாம். அதனால தப்பா நினைச்சுக்காங்க, இந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணவே மாட்டாரு, பேசவே மாட்டாருன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டா நான் எடுத்து பேசுவேன். உங்களோட தேவை என்ன என்று நான் கேட்டு நான் கண்டிப்பாக ஜெபம் செய்வேன். கூப்பிடுங்க, பாஸ்டர் ஒன்லி கூப்பிடாதீங்க, கூப்பிடுங்க. ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும். அப்போதான் எனக்கும் ஒரு இது வரும். மோகன் கூப்பிட்டாரு, மோகனுக்காக ஜெபிக்கணும், அவருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கும் அந்த ஞாபகம் வரும். இல்லாட்டி நான் சொல்லுவேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு நான் ஜெபிக்கிறேன்னா நானும் கணக்கு கொடுக்க வேண்டியவனா இருக்க வேண்டும். பிரியமான சகோதரர்களே, அதுக்கு நீ ஜெபிக்காம இருக்கலாம்னு வேதவசனம் சொல்லுது. நீ செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதை செய்யாமல் இருப்பதை காட்டிலும் நீ சொல்லாமல் இருப்பதே மேல் என்று வேதவசனம் சொல்கிறது. நான் சொல்லவில்லை, வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. பொருத்தனை பண்ண வேண்டாம் என்று சொல்ல, ஆனால் பொருத்தனை நிறைவேற்று அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை என்றால் பொருத்தனையே செய்யாதே என்று வேதவசனம் சொல்லுகிறது. இது வேதவசனம் தான் சொல்லுகிறது. பிரியமான சகோதரர்களே, என் சொந்த இஷ்டத்துக்கு நான் பேசவில்லை. அந்த வேதனை, அந்த சபை வளர வேண்டும், சபைக்குள் ஒரு ஒருமனம் வேண்டும், சபை ஒரு குடும்பமாக செயல்பட வேண்டும், சபை ஒன்றாக வளர வேண்டும். இப்போ மணிக்கு ஒரு பிரச்சனைனா அது ஏன் பிரச்சனையா எடுத்து நான் ஜெபிக்கணும். அப்போ அந்த ஒன்னஸ் இருக்கும். மணிக்காக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். அவர் ஒரு வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்போது அந்த சந்தோஷம் தாங்க முடியாத சந்தோஷம். நம்ம ஜெபிச்சோம், அவருடைய வாழ்க்கையில மாறுதல் வந்துச்சு, சந்தோஷம் வந்துச்சு. அந்த நல்ல செய்தியை நாம் கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பிரியமான சகோதரர்களே, இந்த செல்ஃபிஷ் ஆட்டிடியூடை நம்ம மாற்றுவோம். நம்மளால கூப்பிட முடியிட்டாலும் பரவாயில்ல, என்னடா பாஸ்டர் இப்படிலாம் கண்டிஷன் போடுறான்னு பார்க்காதீங்க. கூப்பிட முடியாட்டியும் பரவாயில்ல, ஞாபகம் வச்சு அட்லீஸ்ட் ஒரு நபர், நம்மளுடைய சபையில வர ஒரு நபருக்காக அந்த வாரம் ஜெபம் செய்யுங்க. அந்த ஒரு நபரை வைத்துக்கொண்டு ராஜாவை எடுத்துக்கோங்க, அந்த வாரம் முழுக்க ராஜாக்காக ஜெபம் பண்ணுங்க. அவருடைய வாழ்க்கை ஆச்சரியமாக மாறட்டும்.
அவர்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் உனக்காக பெருமைப்படுத்த வேண்டாம், நான் உனக்காக ஒரு வாரம் ஜெபித்தேன் என்று சொல்ல வேண்டாம். அவருக்கு தெரியவே வேணாம். நமக்கும் ஆண்டவருக்கும் அது தெரியட்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நேற்று தினம் ரொம்ப ரொம்ப வேதனை வந்துச்சு. அதாவது இந்த இந்த நியூ இயர் அன்று நம்ம கடந்து போகிறோமே, நமக்குள்ள என்ன உறவு இருக்கிறது? நம்ம ஏனோ தானோன்னு போகிறோம், சபைக்கு போகிறோம், பிரசங்கிக்கிறோம், வருகிறோம், ஒரு யாரிடமும் ஒரு டச் இல்லையே. ஏன் என்று அந்த வேதனை, அந்த ஆழ்ந்த எனக்கு அந்த வேதனை இருக்கும் என்றால் நீங்க வரவங்களுக்கும் உங்களுக்கும் அந்த வேதனை இருக்கும். என்னை யாரும் கூப்பிடுறது இல்லை, என்னை யாரும் கண்டுக்கிறது இல்லை, நான் வாரம் நான் அதே போற இடத்துல தான் உட்கார்ந்துருக்கேன், அதே மாதிரி எந்திரிச்சு போயிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு இதுவும் ஆசீர்வாதம் இல்லை, யாரும் என்னை கண்டுக்கிறது இல்லை, நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன், நான் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கிறேன். அப்படி உள்ள எண்ணங்களும் உள்ளவர்கள் இங்க இருக்கலாம் இல்லையா? என்னை கூப்பிடுறதே இல்லை யாரும் இங்க. அதுக்குதான் இந்த இது ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஒருவரை கனப்படுத்த வேண்டும், ஒருவரை அறிந்து கொள்ள வேண்டும், ஒருவருக்காக ஜெபிக்க வேண்டும், ஒருவரை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் இது சங்கீதக்காரன் தாவீது அன்னைக்கே சொல்லிட்டான். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. ஒருமிச்சு வாசம் பண்றது, ஒரே இடத்துல குடியிருக்கிறது மாத்திரம் இல்ல, அவர்களுடைய பிரச்சனைகளிலும் பிரயாசங்களிலும் பங்கேற்கிறது, அவர்களை குறித்து அறிந்து கொள்வது, அவரை குறித்து பிரயாசப்பட்டு அறிந்து கொண்டு அவர்களுக்காக ஜெபிப்பது, அவர்களுடைய பிரச்சனையில நாம் பங்கேற்பது, அப்போதுதான் இந்த ஒருமனம் வரும். பிரியமான சகோதர சகோதரியில அநேகருக்கு நான் கேட்கிறேன், தப்பா நினைக்காதீங்க, இங்க வரவங்களுடைய எல்லா பேரும் உங்களுக்கு தெரியுமா? அநேகருக்கு என் பேரே தெரியாது. வருத்தத்துக்குரியது. நான் சொல்றேன், வருத்தப்படாதீங்க. என் பேர் தெரிஞ்சிருக்காலும் பரவாயில்ல, அசிஸ்டன்ட் பாஸ்டர்னாச்சும் நீங்க நாம இருந்தா போதும். இல்லையா? இல்ல, ஏன் நான் இப்படி பேசுகிறேன், மிக வேதனை வந்தது நேற்று தினம். எனக்கு அந்த பாரம் வந்துருச்சு. நம்ம யாரையுமே கண்டுக்க மாட்டோம், நம்ம யாருக்காகவும் அந்த ஆணித்தரமாக உருக்கமாக ஜெபிக்க மாட்டோம். ஒரு பிரச்சனை வந்தனா, அவங்க பிரச்சனை கிடக்குது, அவர் எப்படியோ போறாரு, அவருக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்டிடியூட்ல இருக்கிறோம். ஆனா அந்த பிரச்சனையை நம்ம பங்கேற்க மாட்டோம். உடனே அவருக்காக உபாசம் பண்றது இல்லை. அவருக்கு வேணுங்க, அவர் ரொம்ப பேசுவார், வேணும், அப்படி வேண்டாம். இதே தான் நமக்கும் வரும். நான் யோசிச்சேன் உண்மையில உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். திடீர்னு என் ரூம்ல என் பையன் வந்தான். ஏன் அழுக்கிற, முதல் நாளே அழுதுட்டு இருக்கிறீங்க? பிரியமான சகோதரர்களே, இதுல சிந்திக்க வேண்டிய விஷயம். நாம் சபை வளர வேண்டும். அதான் எனக்கு ரொம்ப இந்த வருஷம் எப்படியாவது இந்த ஃபுல்லா நிரப்ப வேண்டும். நம்ம நிறைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். நான் அதான் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும், சுவிசேஷம் சொல்ல வேண்டும். இந்த தேவன் யார்? இந்த தேவன் எதற்காக பூமியில பிறந்தார்? எதற்காக வளர்ந்தார்? எதற்காக 3.5 வருட காலம் சுவிசேஷத்தை சொன்னார்? எதற்காக உங்களுக்கும் எனக்கும் மரித்தார் என்ற உண்மை தெரிய வேண்டும். அந்த உண்மை தெரிந்தால்தான் நாம் அந்த தேவனோடு உறவு கொள்ள வேண்டும். நாம் தேவனோடு ஒரு உறவு கொண்டால் தான் நம் தேவனிடத்திலிருந்து ஏதாவது பெற முடியும். தேவனோடு ஒரு உறவு இல்லை என்றால் கண்டிப்பாக நாம் போவது வெறுமனே போகும். நான் சொல்லுகிறேன் என்று வருத்தப்படாதீர்கள். நாம் வாரந்தோறும் வருகிறோம் போகிறோம் என்ற அதே ஒரு கடமையாய் போய்விடும். அது ஒரு பாரம்பரியமாய் மாறி போகும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாறுதலும் நடைபெறாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் நமக்குள் ஒரு மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றம் எப்படி வர வேண்டும் என்றால் நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அநேக தீர்மானம் எடுக்கிறார்கள். காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும், பச்சை தண்ணியில குளிக்கணும், அந்த கோயில போய் உருளணும், இப்படிலாம் தீர்மானம் எடுத்துட்டு போறாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நாங்க அப்படிலாம் கேட்கல. பச்சை தண்ணியில குளிச்சுட்டு இங்க உருளணும்னு சொல்லல. ஒரே காரியம் கேட்கிறோம், நம்ம ஒருவருக்கு ஒருவர் அன்பை செலுத்தி ஒருவருடைய பிரச்சனையில பங்கேற்போம். அவருக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா அது சீரியஸா எடுங்க. இப்ப யாராவது ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் பண்ணனா அது சீரியஸா எடுங்க. எடுத்து ஜெபிக்கிறீங்களா? நான் கேட்கிறேன்னு தவற நினைக்காதீங்க. யாராவது சாட்சி சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, என் சகோதரிக்கு இந்த பிரச்சனை இருக்கு, கண்டிப்பாக ஜெபம் பண்றீங்க. கண்டிப்பாக உடனே ஜெபம் பண்றீங்களா? நம்ம கேட்கிறோம்ல. அதே பிரச்சனை நமக்கு வரும்போது யாரும் ஜெபிக்கிறேன்னு நமக்கு தெரிஞ்சா எவ்வளவு வேதனையா இருக்கும். சற்று சிந்திங்க.
ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த புது வருடத்துக்குள் நான் நிறைய உபதேசத்தோடு போகிறேன் என்று வருத்தப்படாதீர்கள். இது உண்மை. ஆகவே நாம் ஒருவருக்கு ஒருவர் ஒருவனம் வேண்டும். அந்த ஒருவனம் இருந்தால்தான் சபை வளரும். சபை இன்னொரு ரிக்வஸ்ட் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாராவது யாரையா பற்றி குறை சொன்னா உடனே நிறுத்துங்க பிரதர், வேண்டாம் பிரதர், எனக்கு அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அவரை பற்றி அப்படி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, வேண்டாம் பிரதர், எதுக்கு பிரதர் அப்படி நிறுத்திங்க. நிறுத்திட்டேன்னா அவர் கூடுதல் பேச மாட்டார், ரொம்ப பேச மாட்டார் அவரை பற்றி. நீங்க அதுக்கு எஸ் ஆமா பிரதர் அப்படி சொல்லுங்க பிரதர், கேட்க நல்லா இருக்கும். இதே ஆள் உங்களை பற்றி பேசுவார். என்கரேஜ் பண்ணாதீங்க. நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். யாராவது சொன்னா உடனே எதுக்கு பிரதர் நம்ம எதுக்கு நியாயம் விதிச்சுட்டு நம்ம நியாயம் விதிக்க முடியுமா அப்படின்னு கேட்பேன். வாய் அடைச்சிடுவாரு. அதுக்கப்புறம் அவர் யாரையும் குறை சொல்லி என்கிட்ட ஃபோன் பண்ண மாட்டாரு, ஃபோனே பண்ண மாட்டாரு. இந்த ஆளுக்கு வேற வேலை இல்லையா, இந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணா உடனே சொல்லுவான் அவரை பற்றி பேசாத சொல்லுவான். பிரியமான சகோதரி, இது சிந்திக்க வேண்டிய விஷயம். அதனால தான் நான் யாருக்கும் ஃபோன் பண்றதில்லை. வருத்தப்படாதீங்க. ஏதாவது தேவையில்லாம அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, நானும் அதில் ஒரு பங்காளி ஆயிடுவேன். ஆமா இல்லை ஏதான்னு சொல்லிடுவேன். பங்காளி ஆகக்கூடாது நம்ம. அதனால நான் இந்த வருஷம் தீர்மானம் எடுத்துருக்கேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம என்ன வாயிலிருந்து பேசுகிறோம், என்ன செய்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு சாட்சியாக இருக்கணும், நம்ம ஜீவனோட சாட்சியாக இருக்கணும். நம்ம பிரசங்கிக்கிறோம், செயல்படுகிறோமா. அடிக்கடி அவன் கொண்டாடி சொல்லுவா, உபதேசம் சொல்லுகிறவர்களா இருக்காதீர்கள், அதை செய்கிறவர்களா இருங்க அடிக்கடி சொல்லுவாங்க. குடும்பத்தில் போய் கேட்டால் தெரியும் நான் எப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் என்னுடைய தன்மை என்னன்னு. பிரியமான சகோதர சகோதரி, இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாக. தேவன் தொடர்ந்து இந்த சபையை வளர்த்த வேண்டும் அந்த எண்ணத்தோடு நான் கேட்டுக்கொண்டேன். நான் உங்களை சகோதரியாக தான் காண்கிறேன். எல்லாரையும் அந்த அன்பு வளர வேண்டும். நாம் ஒரு குடும்பமாக வளர வேண்டும். இந்த 2015 கடந்து போகும்போது நாம் பல ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். யாரும் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கக்கூடாது. நான் அதுக்கு தான் அழுது ஜெபிக்கிறேன். ஒருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. நான் கண்டிப்பா ஜெபிக்கிறேன் எல்லாருக்கும். சில டைம் எனக்கு பேர் தெரியாது, அதை நான் கேட்பேன். ஒரு முறை ஒரு சகோதரன்ட்ட கேட்டா அந்த சகோதரன் பேர் தெரியுமான்னு தெரியாது. அப்ப எப்படி நான் ஜெபிக்க முடியும்? டேராலேருந்து அந்த தெருலேருந்து வர ஜெபிக்கலாம் அப்படி சொல்ல முடியாது இல்லையா? ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் வேணும். அதுக்காக தொடர்ந்து உள்ள ஆராதனை ஹாஸ்டல் எடுத்துருப்போம்.